Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. இந்த கைபேசிக்கு சார்ஜர் உண்டு. இவ்வாறாக ஒரு பொருளோடு சேர்க்கப்பட்டிருக்கும் அம்சத்தை காட்ட ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்துவது with. with. Again, with. இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus verb plus with plus feature. அதாவது அம்சம். subject plus verb plus with plus feature. பாருங்கள், உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். இந்த கைபேசிக்கு சார்ஜர் உண்டு. ஒரு சார்ஜர் உண்டு. This mobile comes with a charger. This mobile comes with a charger. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. This mobile comes with a charger. அந்த கட்டடம் 4 தட்டுக்களை கொண்டது. That building is with 4 stories. That building is with 4 stories. Again, that building is with 4 stories. அவளுடைய அறை 3 ஜன்னல்களை கொண்டது. Her room is with 3 windows. Her room is with 3 windows. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Very good. Her room is with 3 windows. எனது காருக்கு மூடு கவரும் சீட் கவர்களும் உண்டு. அதாவது இவற்றுடன் தான் எனது காரை பெற்றுக் கொண்டேன் என்பது அர்த்தம். My car comes with a cover and seat covers. My car comes with a cover and seat covers. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. My car comes with a cover and seat covers. அவர்களுடைய வீடு குளிரூட்டியும் சூடேற்றும் கருவியும் உள்ளது. அதாவது ஏர் கண்டிஷனரும் ஹீட்டரும் உள்ளது. Please comment your answer. Wonderful. அவனுடைய பைக் இலவச சேவையுடன் வருகிறது. Free service ஓட. Please comment it now. Wow, great, you got it. இது உண்மையான தீர்வு அல்ல, வெறும் ஏமாற்றும் யுக்திதான். இவ்வாறு தந்திரம் அல்லது ஏமாற்றும் யுக்தி என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வோம்? gimmick. gimmick. Again, gimmick. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். இது உண்மையான தீர்வு அல்ல. This is not a real solution. வெறும் ஏமாற்றும் யுக்திதான். It's just a gimmick. It's just a gimmick. This is not a real solution. It's just a gimmick. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. This is not a real solution. It's just a gimmick. இலவச பரிசு என்பது வாடிக்கையாளர்களை ஈர்க்க ஒரு தந்திரம், ஒரு யுக்தி. இதை எப்படி சொல்லலாம்? The free gift is a gimmick to attract customers. The free gift is a gimmick to attract customers. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. The free gift is a gimmick to attract customers. அந்த நிறுவனம் விற்பனையை அதிகரிக்க ஒரு தந்திரத்தை பயன்படுத்தியது. The company used a gimmick to boost sales.
The company used a gimmick to boost sales. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. The company used a gimmick to boost sales. அவர்கள் வைரல் வீடியோவை தமது பொருட்களை விற்பதற்கான தந்திரமாக பயன்படுத்தினர். Please comment it now. Superb. அந்த மின்னும் பலகை வெறும் சந்தை யுக்திதான். Comment your answer. Splendid. தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரசியல்வாதிகள் அடிக்கடி ஏமாற்றும் யுக்திகளை பயன்படுத்துகின்றனர். Please comment your answer. Very good. You got it. நான் பரீட்சைக்காக முற்றிலும் தயாரின்றிய நிலையில் இருந்தேன். தயாரான நிலையில் இருக்க வேணும். நான் எப்படி இருந்தேன்? முற்றிலும் தயாரின்றிய நிலையில். இவ்வாறாக முற்றிலும் தயாரின்றிய நிலை என்பதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்ல முடியும்? Utterly unprepared. Utterly unprepared. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Utterly unprepared. Utterly unprepared. நாங்க உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் பரீட்சைக்காக முற்றிலும் தயாரின்றிய நிலையில் இருந்தேன். I was utterly unprepared for the exam. I was utterly unprepared for the exam. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I was utterly unprepared for the exam. அவள் அந்த நேர்காணலுக்கு முற்றிலும் தயார் இல்லாததாக உணர்ந்தாள். She felt utterly unprepared. எதன் போது? For the interview. She felt utterly unprepared for the interview. எல்லாரும் பயப்பட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. She felt utterly unprepared for the interview. அவன் மேடைக்கு முற்றிலும் தயாரில்லாமல் நுழைந்தான். He entered the stage utterly unprepared. He entered the stage utterly unprepared. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He entered the stage utterly unprepared. உண்மையை எதிர்கொள்ள அவர் முற்றிலும் தயாரின்றி இருந்தார். கடந்த காலத்தை பற்றி பேசுகின்றோம். Please comment your answer. Superb. நாம் திடீர் மின்தடைக்கு முற்றிலும் தயாரின்றி இருந்தோம். Please comment it now. Bravo. நான் பொதுவில் பேச முற்றிலும் தயாரில்லாததாக உணர்ந்தேன். அதாவது speak in public. Please comment your answer. Wow, great, you got it. இப்போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? Subject plus verb plus with plus feature என்பதையோ, gimmick என்பதையோ, utterly unprepared என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்வில் நாம் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா என்பதை தெரிவிப்பதற்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.